ஆண்டவரும் அருமை இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நல்ல நாளிலும் உங்கள் மத்தியில் இருக்க தேவன் பாராட்டின கிருபைக்காய் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. என் வழக்கத்தின்படி எங்கே போனாலும் ஒரு பாடலை நான் பாடுவதனுடைய வழக்கம். அதில் உங்களுக்கு இந்த காலை வேளையில் எத்தனை பேருக்கு புது பாட்டு கற்றுக்கணும்னு ஆசையாக இருக்குது? இல்லையா? 4 பேர் தான். அவங்கள மாதிரி தனியாக வச்சு பாடிடுவோம். அவங்களுக்கு தேவனோட வார்த்தைக்கு நேரம் நாம் கடந்து சொல்லுவோம். இந்த நாளின் இந்த நாளுக்காக நான் தியானித்து கொண்டிருக்கும் பொழுது என் மனதிலே ஒரு சங்கீதத்தை நான் போன வாரம் கொஞ்சம் ஒரு சில வசனங்கள் தியானித்து கொண்டிருந்தேன். ஆனால் பர்டிகுலராக இந்த சங்கீதத்தை இன்றைக்கு பேச வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் நினைப்பூட்டினபடினால 84ஆம் சங்கீதம் 84ஆம் சங்கீதத்தில் எடுத்து வைத்துக் கொள்வோம். இந்த 12 வசனங்களில் நாம் யாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். 84ஆம் சங்கீதம் தலைப்பிலிருந்து நான் வாசிக்க போகிறோம். வாசிக்க பார்க்கலாம். 1, 2, 3 எல்லாம் எடுத்துகிட்டு பக்கம் 723 7, 2, 3. சிறியோர் பெரியோர், பைபிள் கொண்டு வந்தவங்க கொண்டு வராதவங்க, படிக்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லோரும் அட்லீஸ்ட் சத்தத்தை கேட்டால் திருப்பி ரிப்பீட் பண்ணுங்கள். சேர்ந்து வாசிப்போம். பக்கம் 723 84ஆம் சங்கீதம். கீத்தித் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க கோராகின் புத்திரர் உள்ள ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள்! தவணமாயிருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. என் ராஜாவும் என் தேவனமாகிய சேனையின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்களில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டிருப்பார்கள். உம்மில் பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். மலையும் குளங்களை நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, கேளும். தேவனே, செவிகொடும். எங்கள் கேடகமாகிய தேவனே, கண்ணோக்கமாயிரும். நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை பாரும். 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடானில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமானவர். கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதீரார். சேனையின் கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் யோசிக்கலாம், ஏன் இந்த சங்கீதத்தை நம்ம தெரிந்திருக்கிறோம்? தலைப்பு என்ன போட்டிருக்குன்னா, கீத்தித் என்னும் வாத்தியத்தில் வாசிக்கப்பட்ட ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட கோராகின் புத்திரர் ராகத்தில் ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். ஆனால் இங்கிலீஷ் பைபிளில் ஒரு டிரான்ஸ்லேஷனில், தி பேஷன் டிரான்ஸ்லேஷனில், இட்ஸ் எ சாங் ஆஃப் ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல், அறுவடையின் நாளுக்குரிய சங்கீதம் என்று அது போடப்பட்டிருக்கு. அதை தெரிஞ்சு நான் அந்த சங்கீதத்தை நான் ப்ரிப்பேர் பண்ணல. நான் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அந்த டைட்டிலில் வேறு என்ன போட்டிருக்குன்னு பார்க்கும்போது இங்கிலீஷில் போட்டிருக்கு, இட்ஸ் எ சாங் ஆஃப் ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல். இது அறுவடையின் நாளுக்குரிய சங்கீதம் என்று போடப்பட்டிருக்கு. சரி, நம்ம ஊருக்குள்ள வழக்கத்தின்படி பாச சொன்னாங்க, நமக்கு இப்போ எத்தனை பேர் விவசாயம் பண்ணுறீங்க, நிலம் வச்சுருக்கீங்கன்னு தெரியாது. அறுவடை நமக்கு கிடையாது. எல்லாம் கடையில் வாங்கின பொருள் தான் இருக்குது. ஒருவேளை வீட்டில் வளர்ந்த முருங்கைக்காயை கடையில் வாங்கினதில் வீட்டில் இருக்கிற சில பொருட்களை நம்ம கொண்டு வந்து வச்சுருக்கிறோம். இந்த பாடலில் சில கருத்துகள் இருக்குது, முக்கியமான கருத்துக்கள். அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த பாடலில் ஒரு சில காரியங்களை தேவன் இன்றைக்கு சபைக்கு சில கருத்துக்களை சொல்லவிருக்கிறார். சொன்னதுக்கு பின்பாக நான் இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸை குறித்து நான் பேச நான் விரும்புகிறேன். ஒருவேளை உங்களில் சிலர் இன்றைக்கு சில நாட்களுக்கு முன்பாக பொருத்தனை செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைத்திருப்பீர்கள். பொருத்தனையை மறந்திருப்பீர்கள். மறந்தவங்க மாத்திரம் ஆமேன்னு சொல்லுங்கள்.
நல்ல ஆமீன் வருது. ஆனால் இன்னைக்கு நிறைவேற்ற வேண்டும் என்ற நினைப்போடு கூட நீங்கள் வந்திருக்கலாம். ஆமீன். பார்த்தீங்களா? தைரியமாக சொல்லுங்கள். ரைட். அப்போ பொருத்தல் நிறைவேற்றும். இந்த வசனம் சொல்லுது கோராகின் புத்திரர். எத்தனை பேருக்கு இந்த கோராவை குறித்து தெரியும் தெரியல. அந்த சம்பவத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இந்த கோரா புத்திரர் யார் என்று சொன்னால், தேவனுடைய மனிதனுக்கு ஊழியருக்கு விரோதமாய் முறுமுறுத்த ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தை தேவன் பூமியை வாயை பிளந்து அவளை அழித்து போட்டார். அழித்து போடப்பட்ட ஒரு கூட்டத்தை தேவன் மீதியானவர்களை வைத்து சபையிலே துதிக்கக்கூடிய ஒருவர்களாய் அவர் மாற்றார். வேதாகமத்தில் 150 சங்கீதங்களில் தாவீது எழுதினது கிட்டத்தட்ட 80 சங்கீதம் 88 சங்கீதம்னு சொல்கிறாங்க. ஆசா பாடியிருக்காரு, மோசே பாடியிருக்காரு, சாலமன் பாடியிருக்கிறாரு, இந்த லேவியின் கோத்தர் இந்த மக்கள் பாடியிருக்கிறாங்க, கோராகின் புத்திரர் பாடியிருக்கிறாங்க. 46ஆம் சங்கீதம் மான்களீரோட வாஞ்சிது, அதெல்லாம் கோரா புத்திரின் சங்கீதம். இப்போ இவங்க எப்படின்னா, தகப்பன்மார் பெரியவர்கள் முற்பிதாக்கள் கடவுளுக்கு விரோதமாய் தேவனுடைய ஊழியருக்கு விரோதமாய் முறுமுறுத்த ஒரு கூட்டத்தில் இருந்து தேவன் ஒரு சந்ததியை துதிக்கிறவர்களாய் தேவன் எடுத்து வைக்கிறார். ஏன் இவங்க முறுமுறுத்தாங்க, ஏன் இவங்க கடவுளுக்கு விரோதமாய் முறுமுறுத்தாங்க அப்படின்னா, ஆரோன் லேவி கோத்திரம், மோசே ஆரோன் லேவி கோத்திரம். அந்த லேவி கோத்திரத்தில் ஆரோனை மாத்திரம் தேவன் விசேஷித்தவனாய் தேவன் தெரிந்து கொண்டார். அது ஊழி சொல்லுவாங்க, ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய. அதே கோத்திரத்தில், அந்த கோத்திரத்தில் தான் இந்த கோரா புத்திரர் இருக்கிறாங்க. இவங்களுக்கு என்ன வேலை அப்படின்னா, இவங்களுக்கு ஆலயத்தில் உள்ள பனிமூட்டுகளை கொண்டு வருது. இங்கிலீஷில் போட்டிருக்கு போர்ட்டர், அப்படின்னா சுமை தூக்குற வேலை, எடுபடி செய்கிற வேலை அப்படி. இப்போ இவங்களுக்கு இந்த கோராகின் புத்திரருக்கு என்னென்னா, ஆரோன் பெரிய பாஸ்டர், ஆரோன் பெரிய ப்ரீஸ்ட்ஹுட், அவங்க வம்சத்தில் தான் நான் இருக்கிறேன், எங்களுக்கு இந்த ஆசாரித்துவம் வேணும், நாங்களும் ஊழியம் செய்யணும், நாங்களும் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் நினைக்கிறார்கள். அதற்காக மோசேட்ட போய் முறுமுறுக்கிறாங்க, ஆரோனுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறாங்க. சில சமயங்களிலே சிலரோட அழைப்பை, சிலரோட அபிஷேகத்தை நம்மால் கணிக்க முடியாது. நானும் அவங்கள போல தானே, நானும் அப்படி தானே அப்படின்னு நினச்சோம்னா, தேவன் சிலரை சிலவற்றுக்காக அழைத்திருக்கிறார். உங்களுக்கு புரியும்படி சொல்லணுன்னா, இவர் சட்டையை நான் போட முடியாது, என் சட்டையை அவர், ஏன்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம் வேற, எனக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம். இன்னும் சொல்லணுன்னா, சில இங்கிலீஷ் சொல்லுவாங்க, நீ அடுத்தவங்க செருப்புக்குள்ள காலை போட முடியாது அப்படின்னா, உங்கள் அழைப்பு, உங்களுடைய தெரிந்து கொள்ளுதல் வேற, அவங்களுடைய தெரிந்து கொள்ளுதல் வேற. சரி, இப்போ 2 பேருக்கு வாக்குவாதம் சண்டை வந்தோன்னா மோசே சொல்கிறார், சரிப்பா நீங்கள் அக்கினியெல்லாம் கொண்டு வாங்க, நீங்கள் அவங்க அக்கினியை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி கொண்டுறாங்க. யார் இது நிற்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இவர்கள் கொண்டு வந்தது செல்லுபடியாமல் போகுது. ஆண்டவர் ஒரு வானத்தில் இருந்து ஒரு அக்கினியை அனுப்புகிறார், பூமி பிளக்கிறது. கிட்டத்தட்ட 250 பேர் அவர்களோட வந்தவங்க அங்கே செத்து மாண்டு போகிறார்கள். அப்புறம் ஆண்டவர் சொல்கிறாரு, அவங்க கொண்டு வந்த அந்த பொன் தகடுகளை, பொன் மூட்டுகளெல்லாம் எடுத்து வாங்க சொல்லிட்டு, அந்த பொன் மூட்டுகளை எடுத்து அதை அடித்து தகடுகளாய் மாற்றி பலிபீடத்தின் மீது பொன் தகட்டால் மூடுகிறாங்க. எல்லாம் வசனம் தரேன் நான் அவங்களுக்கு. என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எந்த ஜனம் முறுமுறுத்தார்களோ, எந்த ஜனம் விரோதமாய் நீயா நானா அப்படின்னு நின்னாங்களோ அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த பலிபீடத்திற்குள்ளாய் கொண்டு வரப்பட்ட அந்த பொன் தகடுகள் பரிசுத்தமாயின, அதை தேவநாமத்திற்கு மகிமையாக பலிபீடத்தை அந்த பொன் தகட்டால் மூடுவாயாக. என்ன அப்படின்னா, எது பிரச்சனையாக இருக்கோ, எது போராட்டமாக இருக்கோ, எது விரோதமாக இருக்கோ, எது எதிராக இருக்கோ, அதை தேவன் மகிமை உள்ளதாய் மாற்றுகிற ஆண்டவராய் அவர் இருக்கார். யாருனால பிரச்சனை அதை தேவன் என்ன செய்கிறாரு, மகிமை உள்ளதாய் மாற்றுகிறவராய் இருக்கார். இதே நிலையில் பார்க்கும் பொழுது இஸ்ராயேல் ஜனங்கள் அவங்களும் சண்டை போடுறாங்க, முறுமுறுக்கிறாங்க.
முறுமுறுக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, மோசே யாருப்பா, நீங்கள் போய் பலி செலுத்துங்க, நீங்கள் அவங்களுக்காக மன்றாடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மோசே போய் ஜெபிக்கும் பொழுது, மன்றாடும் பொழுது வசனம் சொல்லுது, வாதை நிறுத்தப்பட்டது. இவனும் முறுமுறுத்தான், அவனுக்கு வாய் பிளந்து அழிஞ்சாங்க. கூட இருக்கிற இஸ்ரவேல் மக்களும் முறுமுறுக்கிறாங்க, 14,000 பேர் செத்தாங்க, மீதியெல்லாம் காப்பாற்றப்பட்டாங்க. அப்போ ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, அந்த மக்கள் முறுமுறுத்த நிமித்தம் பூமி பிளந்துச்சுன்னா, இந்த மக்கள் முறுமுறுத்தாலும் பூமி என்ன செய்யணும்? தேவன் நீதி உள்ளவரா இல்லையா? அவங்கள பிளந்துட்டார், இவங்களை விட்டுட்டார். ஏன் அப்படின்னு யோசிக்கும் போது தான் புரிஞ்சுச்சு, அவர்கள் லேவியர்கள், கர்த்தருடைய பணிவிடைக்காரர்கள், ஊழியர்கள். அவன் தப்பு பண்ணால் ஒரே அடி ஆள் எல்லாம் பண்ணிட்டாரு. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள், வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், ஆண்டவர் பார்க்குற, அப்போ மோசே குறித்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்கப்பா, நான் பாதுகாத்தேன்னு சொல்லி அந்த வாதையை கற்று நிறுத்தினாராம. இன்னைக்கு வரைக்கும் நாம் தப்பிச்சுட்டு இருக்கிற ரீசன் என்னென்னா, நமக்காக முகங்குப்புற விழுந்து, மோசே சொல்கிற முகங்குப்புற விழுந்து ஜெபித்தான், முகங்குப்புற விழுந்தான், முகங்குப்புற விழு, நமக்காக யாரோ ஒருவர் ஜெபிக்கிறதுனாலே, முகங்குப்புற விழுகிறதுனாலே நாம் காப்பாற்றப்பட்டு கொண்டு வருகிறோம். நம்புறவங்க மாதிரி ஆமேன்னு சொல்லுங்கள். அவங்களோட லெவலில், அவங்களோட எல்லையில் நம்மை வைத்திருப்பார் என்று சொன்னால் நாம் நிலைத்து இருக்க முடியாது. சங்கீதக்காரன் சொல்கிறான், தேவரீ நீர் அக்கிரமங்களை நினைத்திருப்பீர் என்றால் யார் நிலை நிற்கக்கூடும் அப்படின்னு. ஆண்டவர் ஊழியருக்கும் விசுவாசிக்கும் தேவன் வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிற ஆண்டவராக இருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால், ஊழியரின் மேல் பரிதாபம் கொள்ளுகிற ஆண்டவர் என்று வசனம் சொன்னாலும், ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிறது என்று சொன்னாலும், கர்த்தர் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்தில் பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் மக்கள் மீது தான் ரொம்ப அன்பு கூறுறாரு. முறுமுறுத்து இரிட்டேட் பண்ண மோசே கானான்குள்ள போல இஸ்ரவேல் மக்கள் என்ன பண்ணாங்க? இவங்க பண்ண அட்டகாசத்தில் அவனை பதறி பேச வச்சு அவனை உள்ளே போகாம பண்ணிட்டாங்க. ஆனால் இவங்க போயிட்டாங்க. அப்படின்னா தேவன் தன்னுடைய ஜனத்தின் மீது ரொம்ப அன்பு கூறுகிறவராய், இஸ்ரவேல் மக்கள் மீது ரொம்ப பிரியம் உள்ள ஆண்டவராய் அவர் இருக்கிறார். இதெல்லாம் எங்கெங்கே இருக்குது அப்படின்னா, நீங்கள் என்னாகமம் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, என்னாகமத்தில் எல்லா காரியங்களும் குறிப்பிடப்பட்டு இருக்குது. என்னாகமம் 16ஆம் அதிகாரம் 37, 38 வாசிங்க பார்க்கலாம். 37, 38 நான் சொன்ன வசனங்களை நீங்கள் குறித்து கொள்ளலாம். என்னாகமம் முதல்ல என்னாகமம் 16, 11 வாசிங்க. என்னாகமம் 16, 11. போதுமா? ஆரோனுக்கு விரோதமாக முறுமுறுத்தீர்கள். என்ன பாவம் அப்படின்னா முறுமுறுப்பு. என்ன பாவம்? தமிழில் முறுமுறுப்பு, இங்கிலீஷில் மர்மர், ஹிந்தியில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா தமிழில் முர்முர், இங்கிலீஷில் மர்மர், மலையாளத்தில் பிர்பிர். அப்படி தானே? மலையாளத்தில் கேட்பாருங்க, யாராச்சும் கேட்பாருங்க. ஹிந்தியில் சொன்னாலும் அந்த பாஷை விளங்கலை, தமிழில் சொன்னாலும் விளங்கலை எனக்கு தெரிஞ்சு. இங்கிலீஷ்லேயும் அந்த வார்த்தையை பார்த்தா, அப்போ முறுமுறுக்கிறவன் பேசுகிறது ஒன்றுமே, நீ எந்த மொழியில் பேசுகிறவனாக இருந்தாலும் முறுமுறுக்கிறவனுக்கு ஒன்றுமே விளங்காது. இவர்கள் ஆரோனுக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். என்ன வாசிங்க? 16, 17 வாசிங்க. 16, 37 வாசிங்கம்மா. என்ன? ம் 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 அந்த தூபகலசங்கள் பரிசுத்த. இவன் கொண்டு வந்த தூபகலசம், அவன் கொண்டு வந்த தூபகலசம், அந்த கோராகின் புத்திரர் கொண்டு வந்த தூபகலசம்லாம் எரிக்கப்பட்டு மண்ணுக்குள்ளே போயிருச்சு, அக்கினி மூடிடுச்சு, நடந்துருச்சு. இப்போ சொல்கிறாரு, அதை எடு, தேவ சந்நிதிக்கு, தேவ சமூகத்திற்கு வந்ததின் நிமித்தம் அவைகள் சொல்லுங்கம்மா. அப்படின்னா இங்கே வந்ததின் நிமித்தம் நீங்களும் நான் எப்படி மாறி இருக்கோம்? வெளியே எப்படியோ தான் இருந்தோம், முறுமுறுத்துட்டு தான் இருந்தோம், சண்டை போட்டுட்டு தான் இருந்தோம், பிரச்சனை உள்ளவர்களாக இருந்தோம், பிரச்சனை உண்டாக்குறவர்களாக இருந்தோம். ஆனால் தேவ சமூகத்திற்குள் வந்ததுக்கு அப்புறம் வசனம் சொல்லுது, கர்த்தர் சொல்கிறாரு, அவைகள் பரிசுத்தமாயின. கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு வருது பரிசுத்தமாய் காணப்படுகிறது. இப்போ 16, 4 வாசிங்க. மோசேக்கு பிரச்சனை வந்தா, ஊழியனுக்கு பிரச்சனை வந்தா திருப்பி பேசுறது கிடையாது. என்ன செய்யணுமாமா? முகங்குப்புற விழுது. எந்த யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் எப்பேற்பட்ட ஆளாந்து, நான் ஒரு காரியத்தை சொல்கிறேன், தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிறவனை கர்த்தர் தூக்கி நிறுத்துவார். வேற ஒருவனும் அவனை தாழ வீழ்த்த முடியாது.
ஆண்டவர் சமூகத்தில் மோசே நிறைய இடங்களை பாருங்க, மோசே விழுந்தான், முகங்குப்புற விழுந்தான், முகங்குப்புற விழுந்தான், முகங்குப்புற விழுந்தான். ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்தான், யோசுவா முகங்குப்புற விழுந்தான். ஆனால் யோசுவா நீ ஏன் இப்படி முகங்குப்புற விழுந்திருக்க, எழுந்திரி நீ அப்படின்னா. ஒரு சின்ன ரகசியம்னா, தேவ சமூகத்தில் ஆண்டவருடைய பிரசன்ஸில் எந்த ஒரு மனுஷன் விழுகிறானோ அவனுக்கு முன்பாக சத்துருக்களை தேவன் விழ செய்வார். இவன் போய் யுத்தம் பண்ணல, இப்போ சொல்கிறான் வாங்க ப்ரூவ் பண்ணி பார்க்கலாம் என்ன பிரச்சனை அப்படின்னா. இவங்களுக்கு 16:10 வாசிங்க பார்க்கலாம். ம் 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 பட்டம் சொல்லுங்க, என்ன பட்டம்? ஆசாரிய பட்டம். மறுபடியும் சொல்லுங்க, என்ன பட்டத்தை தேடுறீங்க? மறுபடியும் முதல்ல திருப்பி வாசிங்கம்மா, நிதானமாக வாசிங்க அதை. ஆ ஆ ம் ம் ஆ ஆ இவங்க லேவிக்காரங்க என்ன பண்ணுறாங்க, இந்த கோரா புத்திரர் எப்போ பார்த்தாலும் நமக்கு எடுபிடிக்கிற வேலை, எப்போ பார்த்தாலும் கூட்டுற வேலை, பெருக்கிற வேலை, வெளியே நிற்கிற வேலை, இந்த வேலை தான். நமக்கு ஒரு நாளைக்கு மைக்கை பிடிச்சி என்ன செய்யணும் சொல்லிட்டாங்க, நானும் இங்கே வந்து நிற்கணும். இவன் அப்படி தான் சொல்கிறான். இப்போ இவனுக்கு என்னென்னா, அப்போ ஆண்டு சொல்கிறான், அவனை நான் விசேஷமாக தெரிஞ்சிருக்கிறான். இப்போ நீ ப்ரூவ் பண்ணு, நீ அதற்கு தகுதிதானா என்பது என்ன செய்ய, நீ அவனை ப்ரூவ் பண்ண அப்படின்றார். இவங்கனால ப்ரூவ் பண்ண முடியல, நிரூபித்து காட்ட முடியல. இப்போ கொண்டு வந்து அந்த அக்கினியின் பலிபீடம் எல்லாம் அவிக்கப்பட்டு போகுது, எரிக்கப்பட்டு போகுது. ஆனால் அந்த பொன் தூப கலசங்களை கர்த்தர் மறுபடியும் எடுத்து பயன்படுது. என்ன அப்படின்னா, என்ன முறுமுறுத்தாலும் சரி, என்ன சண்டை போட்டாலும் சரி, என்ன வெறுத்தாலும் சரி, எவ்வளோ தூரம் போனாலும் சரி, ஆண்டவர் தம்மண்டை சேர்க்கிறவராக இருக்கிறார். ஆண்டவர் வந்து யாரையும் தண்டிக்கிறாரு, ஆனால் யாரும் என்ன செய்யறதில்ல, அவர் வேண்டான்னு சொல்கிறது கிடையாது. இப்போ இந்த கோராகின் புத்திரருடைய வாழ்க்கையில் இவங்களுக்காக செய்யப்பட்ட அதிசயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அழிவையும் தேவன் அதிசயமாக செய்கிறார். எப்படிப்பட்ட அதிசயத்தை செய்கிறாரு? சாகடிக்கிறது கூட இது மாதிரி இல்லைங்க, டிஃப்ரெண்ட்டாக தான் சாகணும். எப்படி இது வரைக்கும் பூமி பழக்கலை, இவர்களுக்காக ஸ்பெஷலாக பூமி பழந்தாராமா. ஹலோ, என்ன ஒன்றும் சொல்ல மாட்டேன், நான் வசனத்தை தானே பேசுகிறேன். நான் அழிக்கிறதுல கூட ஒரு ஸ்பெஷாலிட்டி, ஒரு நியூ டெக்னிக்கு பண்ணுறேன். ஆசீர்வதிக்கிறதுல கூட ஒரு ஸ்பெஷாலிட்டி. எப்படின்னா, எந்த சந்ததி முறுமுறுத்துச்சோ, எந்த சந்ததி விரோதமாக பேசிச்சோ, அந்த சந்ததியில் இருந்த பிள்ளைகளை தேவன் வைத்திருந்தார். பாருங்க, கோராகின் என்னாகும் 26:11 வாசிக்குமா? என்னாகும் 26:11. அவ்வளோதான், அது நடந்துச்சு. கோராகின் குமாரரோ சாகவில்லை, ஒரு கூட்டத்தை காப்பாற்றிட்டார். அப்படின்னா, ஒரு தலைமுறை அழிந்தாலும் சந்ததியின் மேல் தேவன் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். நம்ம முற்பிதாக்கள் நல்லா இல்லை, முற்பிதாக்கள் கடவுளை தேடலை, முற்பிதாக்கள் ஆண்டவர் சமூகத்துக்கு வரல. அவங்க துன்மார்க்கமாக வாழ்ந்திருக்கலாம், தேவனுக்கு தூரமாக வாழ்ந்திருக்கலாம், தேவனை அறியாமல் வாழ்ந்திருக்கலாம். அவர்களை தேவன் அழித்தார். ஆனாலும் சந்ததியை தேவன் நினைக்கிற ஆண்டவராக இருக்கிறார். எப்படி சில சமயத்தில் கோமா சொல்கிறார், 4ஆம் தலைமுறைக்கும் நான் நீதி விசாரம் பண்ணுவேன், ஆனால் 1000 தலைமுறைக்கு இரக்கம் பாராட்டுன்னு சொல்கிற கர்த்தர் சில சமயம் பார்க்குறாரு. 4ஆம் தலைமுறையா வேணாப்பா, அவன் மன்னிப்பு கேட்டால் விட்டுரு. 2ஆம் தலைமுறையிலே கர்த்தர் என்ன செஞ்சிடறாரு? எனக்கு தெரிஞ்ச 50 ஆண்டுகளில் ஒரு குடும்பம் கணவன் மனைவியாக இணைந்து 50 ஆண்டுகளில் பார்க்கும்போது 3ஆவது தலைமுறை பார்த்தீங்கன்னா எங்கேயோ இருக்கிறாங்க, டாப்பில் இருக்கிறாங்க. நீ வீட்டில் வேணா உட்காந்து ஆராய்ச்சி பாருங்க. சாதாரண நிலைமையில் இருந்தவங்க கூலி தொழிலாளியாக இருந்திருப்பார், இல்லை சாதாரண ரோடு பெருக்கிற அவங்க புள்ள பார்க்கலாம், ஒரு டாக்டராக ஒரு இன்ஜினியராக அப்படி வரும். அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் பாருங்கள், அப்டேட் பண்ணிடுவார் ஆண்டவர். ஒரு சந்ததி தான் கஷ்டப்படுது நான் பார்த்த வரைக்கும். ஆனால் 3ஆவது சந்தையில் வரும்பொழுது தேவன் அவர்களை உயர்த்துகிற, ஆசீர்வதிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். அற்புதம் செய்கிறதுல ஆண்டவர் ஸ்பெஷல் எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வாசிங்க பார்க்கலாம். ஆரோனுடைய கோல் வாசிங்க, என்னாகும் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். என்ன 17:8. ஒவ்வொன்றா வாசிக்குமா? எங்கேருந்து வாசிக்கிறீங்க? வாசிங்க. சொல்லுங்க. ஆரோனின் கோல் துளிர்த்தது. சொல்லுங்க. 1 துளிர்விட்டு. எல்லாரும் சொல்லுங்க. 1 எல்லாரும் இந்த பக்கம் துளிர் விட்டு, அப்புறம் பூ பூத்து வாதுமை. ரைட், நல்லா கவனிங்க. எத்தனை பேர் பாட்னி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறீங்க, டீச்சர்ஸ் இருக்கிறீங்க?
பூ பழமான்னு என்னென்ன ஸ்டேஜுக்கு வரணும்? பைபிள் பார்க்க இப்போ பார்க்கக்கூடாது. நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். பூ முதல்ல என்ன வரணும்? பூ சத்தம். அப்புறம் இல்லை வரிசையாக சொல்லுங்கன்றேன் நான். மொட்டு, பூ பூக்கணும், அப்புறம் காய் வரணும். அதில் வந்திருக்கான்னு மாத்திரம் பாருங்க. என்ன வரல? என்ன டைரக்ட் எங்கே போயிடுச்சு? அது பழங்களுக்கு போயிடுச்சு. அப்படின்னா நான் தான் ஏற்கனவே ஏன்னா பார்க்குற நைட்டில் வந்து ரொம்ப டைம் டிலே ஆகுது. இது எப்போ பூத்து எப்போ வந்து இது காயாகி கனியாகிறது. காயை ப்ராசஸையே கட் பண்ணிட்டு ஆண்டு என்ன பண்ணிட்டார்? டைரக்ட் என்ன பண்ணிட்டாரு? நான் சொன்னேன்ல, அவர் அழிக்கணுன்னாலும் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு செய்வார், ஆசீர்வதிக்கணுனாலும் அந்த மிராக்கிளையும் தேவன் அற்புதம் பண்ணுற ஆண்டவராக இருக்கிறார். உலகத்தை சொல்கிறான் ஓவர் நைட்டில் ஒபாமா அப்படின்னா அவன் நம்மளையும் தேவனுடைய மாற்றக்கூடிய வல்லவரார். வேதத்தில் பார்த்தீங்கன்னா ராத்திரியில் நிறைய பேரோட தலையை கர்த்தர் உயர்த்தினார். ஓவர் நைட்டில் தான், ஒரே நைட்டு. யோசேப்பு சிறைச்சாலையில் இருக்கிறான். பார்வோனுக்கு நித்திரை கலைக்கப்பட்டது. ராத்திரியிலே சிறைச்சாலையிலிருந்து யோசேப்பை தேவன் வரவழைக்கிறார், கொண்டு வராரு. ராத்திரியாக வரான், சேவ் பண்ணலாம். அடுத்த நாள் காலையில் சிறைச்சாலை வஸ்திரங்கள் மாற்றப்பட்டு பார்வோனுக்கு அடுத்த படியாக உயர்த்தப்பட்டான். மொர்தெகாய் வாசற்படியில் காத்திருக்கிறான். ஆமான் 50 முளை தூக்கு மரத்தை செஞ்சு வச்சிருக்கிறான், அதில் ஏற்றணும்னு பிளான் பண்ணியிருக்கிறான். ராத்திரி ராஜாவுக்கு தூக்கம் வரவில்லை. 4ஆம் புஸ்தகம் எடுத்து வாசித்தா மொர்தெகாய்க்கு செய்யப்பட்டதா நன்மை இல்லை. என்ன செய்யணும்? ராஜா வஸ்திரத்தை கொடு, குதிரையில் ஏற்று வாழ்க என்று சொல்லி கூப்பிடு. ஓவர் நைட்டில் மொர்தெகாய் கத்த ராஜாவுக்கு 2ஆமாய் அவனை மாற்றினான். நீங்கள் வேதத்தில் ஒவ்வொரு இடத்துலையும் பார்க்கும் பொழுது தானியேலை பார்த்தீங்கன்னா, தானியேலை கொண்டு போய் சிங்கக்கபியில் போட்டாங்க. ராஜாவுக்கு நித்திரை வரவில்லை. சாப்பிட மாட்டேன்ட்டாரு, குடிக்க மாட்டேன்ட்டாரு, பாட்டு கேட்க மாட்டேன்ட்டாரு, புலம்பி அங்கேயும் நடந்துகிட்டே உலாத்திட்டே இருக்கிறாரு. ராஜாவுக்கு தூக்கம் வரல. விடியற் காலமே கிழக்கு வெளுக்கும் பொழுது ராஜா துயர சத்தமாய் வந்து, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை சிங்கங்களின் வாய்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? 3 பேர் உயர்த்தப்பட்டது பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் கவர்னராக உயர்த்துறாங்க, ஒருத்தருக்கு ராஜாவுக்கு 2ஆம் ஸ்தானத்தில் உயர்த்துறாங்க, ஒருத்தர் வந்து ராஜாவை பார்வோனுக்கு அதிபதியாக போத்திபார் வீட்டில் அவனை உயர்த்துறாங்க. எல்லாமே எப்படி நடந்துச்சுன்னா ஓவர் நைட்டில். எப்படி நடந்துச்சுங்க? நம்ம விசுவாசிச்சோம்னா ஒரே ராத்திரியிலே தேவன் செய்ய வல்லவராக இருக்கிறார். யோனாவுக்கு சொல்கிறார், ஒரே ராத்திரியில் ஆமணக்கு செடி வளர வச்சுட்டாராம். இது ஒரே நைட்டில் தான் வளர்ந்துச்சு. அப்படின்னா தேவன் அற்புதம் செய்வதற்கு அவருக்கு காலம் ஒரு பொருட்டு அல்ல. இன்றைக்கி சொல்கிறாங்க டைம் ஜோன், பின்னாடி வந்து நேரம் காலங்களை வந்து கொண்டு வர முடியும் அப்படிலாம் சொல்கிறாங்க. அது எவ்வளோ உண்மைன்னு தெரியல. ஆனால் தேவனால் அந்த காலங்களை நிர்ணயம் பண்ண முடியும். இன்னைக்கு அந்த கோராகின் புத்திரர் ஒதுக்கப்பட்ட, மறக்கப்பட்ட, அழிக்கப்பட்ட அந்த சந்ததியை தேவன் துதிக்கிறவர்களாய் கர்த்தர் மாற்றுகிறவராக இருக்கிறார். ஆண்டவர் செலுத்துகிற பலிகள் நீங்கள் கொண்டு வந்து, நீங்கள் காய் கனி ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ் வாட் எவர் எல்லாம் நீங்கள் கொண்டு வந்து கொடுத்தா கூட தேவன் எதிர்பார்க்கிறது என்னென்னா, துதி நிறைந்த, நன்றி நிறைந்த இதயத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். இதெல்லாம் நன்றியின் வெளிப்பாடு. இதில் என்னவா இருக்குது? நன்றியின் வெளிப்பாடு. ஆண்டவருக்கு செலுத்துகிற நன்றிகளும் துதிகளும் தேவன் நமக்கு செய்த நன்மைகளின் வெளிப்பாடு. எதற்காக முதல் பலனை கர்த்தருக்கு கொடுக்கிறோம்? எதற்காக முதன்மையானதை கர்த்தருக்கு கொடுக்கிறோம்? they say it's a free will offering. கட்டாயம் கிடையாது. இது கட்டாயம். என்ன உங்களுக்கு இருக்குதோ அதில் முதல் பலனை கூட அளவும் கிடையாது. நீங்கள் யோசிக்க எப்படிங்க அளவு? ரைட், இப்போ ஒரு ஏக்கரில் வந்து நீங்கள் ஒரு 100 மூட்டை நெல் போடுறீங்க, ஒரு 1000 மூட்டை நெல் வருது. எவ்வளோ நீங்கள் கொடுக்கலாம்? முதல்ல எவ்வளோ வருதோ அவ்வளவும். ஒரு சின்ன இடத்துல விவசாயம் பண்ணுறீங்க, ஒரு மாமரம் வச்சுருக்கீங்க, ஒரு முருங்கை மரம் வச்சுருக்கீங்க, அதில் ஒரு 10 முருங்கைக்காய் வந்தால் நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்களோ, நீங்கள் என்ன அளவு கிடையாது, எந்த மனதில் நீங்கள் கொடுக்குறீங்களோ அதை தான் தேவன் நிர்ணயம் பண்ணுகிறார், அங்கீகரிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஏழை விதவைகிட்ட 2 காசு எடுத்தா சொல்கிறார். அவர் சொல்கிறாரு, அவள் தன்னிடத்தில் இது உள்ளதையெல்லாம் கொடுத்து இருந்தது. என்ன செஞ்ச? தன்னிடத்தில். நான் யோசிப்பேன், அடிக்கடி பார்த்தா என்ன இப்படி காசு கேட்குறாங்க, காசு பிடுங்குறாங்க, காசை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா, ஆண்டவர் பாருங்கள் ஆலயத்தில் உட்காந்து யார் யார் என்ன போகிறான்னு பார்த்துட்டு இருந்தாராமா. ஹலோ,
ஆலயத்தில் கூட என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? எப்படி தெரியும்? 2 காசு போட்டால் எப்படி தெரியும் அவருக்கு? சொல்லுங்கம்மா. இப்போ நீங்கள் டீசெண்டாக கவரில் வச்சு போட்டீங்க, கவரில் வச்சு போட்டிங்களா, உள்ளே இருக்குது இல்லையான்ட்டு நமக்கு தெரியாது. ஆனால் கவரில் எடுத்தீங்க, போட்டிங்க. நான் போன வாரம் எங்கள் தங்கச்சி பிள்ளை கல்யாணம், நாங்கள் மெட்ராஸில் இருந்தோம். அப்போ எங்கள் மச்சான் இருக்கார், டிக்கெட்டில் பே பண்ணிட்டேன், ஃபோன் பே பண்ணியாச்சு, சேஞ்ச் இல்லை. அப்போ அவர்கிட்ட வந்து மச்சான் 10-20 டிப்ஸ் கொடுங்க அப்படின்னா பாக்கெட்டில் கை விட்டார். கரெக்டாக 20 ரூபாய் எடுத்தார். நான் சொன்னேன், பரவாயில்லையே, உள்ளே வச்சு அத்தனை பணத்துலேயும் தரவாரியாக பிரிக்கிறீங்களே மச்சான். அது 500 ரூபா நோட்டு இருக்குது, 100 இருக்குது, 200 இருக்குது, 50 இருக்குது. அதில் கரெக்டாக உள்ள பாக்கெட்டில் கை விட்டு அப்படியே யாருக்கு தெரியாது வெளியே எடுக்காமையே 20 ரூபாய் எடுத்து போடுற அளவுக்கு நம்ம ஆட்கள் ஏடிஎம் மிஷின் தோத்துடணும். எது தோத்துடணும்? அப்போ ஆண்டவர் சில பார்க்குறாரு. ஆண்டவருக்கு என்னென்னா நம்ம இடத்துல வாங்கி திருப்பி கொடுக்கல ஒரு சந்தோஷம். சின்ன பையன் வரான், இத்தனை பேர் வந்திருக்காங்க, சாப்பாடு என்ன கொடுக்கணும்? ஆண்டவரே, இதெல்லாம் என்ன காசுலாம் பத்தாது ஆண்டவரே, நீங்கள் போய் பாருங்கப்பா. ஆந்திரே வந்து சொன்னான், ஒரு சின்ன பையன் இருக்கான், அவன்கிட்ட 5 அப்பம் 2 மீன் இருக்குது, கொண்டு வா அப்படின்ட்டார். அவங்க அம்மா இருந்திருந்தாலும் சண்டைக்கு போயிருப்பாங்க, எப்படிங்க என் பையில சாப்பிட்றத நீங்கள் பிடுங்கலாம் அப்படின்னு. ஆனால் கர்த்தர் அதை வாங்கி அதை ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிறான். அப்படின்னா ஏழைகிட்டையும் வாங்குவார், சின்ன பையன்கிட்டையும் வாங்குவார், மீனின் வாயிலிருந்தும் பிடுங்குவார். அவருக்கு அற்புதம் செய்யணும். எங்கிருந்தாலும் எதையாவது ஒன்று எடுத்தார்னா திரும்ப ஆசீர்வதித்து கொடுக்கிற ஆண்டவராய் அவர் இருக்கிறார். நாம் கொடுப்பதில் இருந்து ஆண்டவர் எடுத்து அவர் ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த பலிகளை செலுத்துகிறோமே, பழைய ஏற்பாட்டு நாட்களில் முதற் கதிர் 7 விதமான கனிகளை எல்லாம் கொண்டு வருவாங்க. கோதுமை, வார்கோதுமை, தேன், மாதுளை, திராட்சை, அத்தி, பேரிச்சம், டேட்ஸ், இவைகளிலிருந்து ஆண்டவருக்கு பலி செலுத்துவாங்க. அவங்க பலி செலுத்தும் போது முதற் பலன் அறுவடை, இப்போ கோதுமை அறுத்துருக்குறாங்க, வார்கோதுமை இருக்காங்கன்னா அந்த வார்கோதுமை கொண்டு தேவ சமூகத்திற்கு முன்பாக ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ் அசைவாட்டுவாங்க. என்ன செய்வாங்களாமா? அசைவாட்டுவாங்க. இந்த அசைவாட்டுதல் ஆண்டவர் அங்கே இருக்கிறார். என்ன பண்ணுறாரு? ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா துதித்திட வந்தோம். நான் கேட்குறேன், உண்மையை எத்தனை பேர் துதிச்சிங்க? பாஸ்டர் தான் பாவம் கத்திட்டே இருந்தார், பாவம். அவர் சொல்கிறாரு, சரி என்ன பண்ண, எத்தனை பேர் தொழுதீங்க? தொழுகைன்னா என்னங்க சொல்லுங்க? முட்டி கூட போடல, நம்ம ஒரு 5 நிமிஷம் முட்டி போடணும்னு நினைக்கிறேன். ஆனால் பாடணும், ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோன்னா உள்ள விழுந்து சாஸ்திரம் விழுந்து கிடக்கிறது தான் தொழுகை. அப்போ ஆண்டவர் சமூகத்தில் வரும் பொழுது அசைவாட்டும் பலி, ஒன்று அசைவாட்டும் பலி, இன்னொன்று ஏறெடுப்பேன் நன்றி பலி. நல்லா கவனிங்க, ஏன் கத்துறதை வச்சார்னா இது அசைவாட்டும் பலி. என்ன பலி இது? இது ஏறெடுக்கும் நன்றி பலி. இப்போ கையடி மேலே தூக்குங்க பார்க்கலாம். இப்படி 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 இது வந்து அசைவாட்டும் பலி. சொல்லுங்க, என்ன தெரியுது இதில் உங்களுக்கு? இப்படி ஒன்று போகுது, இப்படி ஒன்று வருது, என்ன தெரியுது? இல்லை, என்னம்மா தெரியுது? என்னம்மா தெரியுது? சத்தமாக சொல்லுங்க. அப்படி பலி செலுத்தும் பொழுது அதில் வழி இருக்கணும், கிராஸ் இருக்கணும். என்ன இருக்கணும்? நீங்கள் செலுத்துகிற பலியில் யூ ஷுட் ரெஃப்ளெக்ட் ஜீசஸ். நீ கொடுக்குற பலியில் இயேசுவை நம்ம என்ன செய்யறோம்னா காண்பிக்கிறவளாக இருக்கணும். அவள் எது வந்து கொடுத்தா? தன்னிடத்தில் உள்ளதை எல்லாம் கொடுத்தான். இந்த சிறிய பையன் தனக்கு உள்ளதை எல்லாம் கொடுத்தான். இட் வாஸ் பெயின்ஃபுல், இட் would have been painful. அது வலி மிகுந்தார், ஆனால் கர்த்தருக்கு மனப்பூர்வமாய் கொடுத்தார்கள். ஆமென். இப்போ இந்த அசைவாட்டும் பலிகளை தேவனுக்கு என்று செலுத்தும் பொழுது, பலி செலுத்தும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஃப்ரீ வில்லா கொடுக்கும்போது கர்த்தர் சொல்றாரு, நீ முதன்மையானதை கொடுக்கும் பொழுது மீதியானவைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். எசேக்கியேல் 44ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். உங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் தங்கும்படிக்கு நல்லா பாருங்க, முதல்ல இருக்கிறத கடவுளுக்கு ஆசானுக்கு கொடுத்துட்டோம்னா மீதியும் ஆசீர்வதிக்கப்படும், மீதியும் பரிசுத்தமாக இருக்குமாமா. நீங்கள் ரோமர் 11:16 வாசிங்க. ரோமன்ஸ் சாப்டர் 11 verse 16.
போதுமா? முதல்ல கொடுத்தது பரிசுத்தமா இருந்தா மீதி எப்படி இருக்கும்? முதல்ல கொடுத்தது ஆசீர்வாதமா இருந்தா மீதி இருக்கிறது எப்படி இருக்கும்? இப்ப மீதி இருக்கிறது ஆசீர்வாதமா இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும் சொல்லுங்கம்மா? என்ன செய்யணும்? இது ஏன் ஆசீர்வாதம் இல்லை சொல்றாரு? பொத்தனால பையில போட்டது போல இருக்குது, ஓட்டையால போடுது. எவ்வளோ சம்பாரிச்சாலும் திரளாய் சம்பாரிச்சும் அது குறைவா போகுது. இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, முதல்ல கொடுத்தது பிளெஸ்ஸிங்கா இல்லை, ஆண்டவருக்குன்னு கொடுக்கல. நிறைய நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கிவிங் ஆர்ம்ஸ் டு எ புவர் இஸ் கிவிங் ஆர்ம்ஸ் டு எ பெகர். ஏழைகளுக்கு வந்து பிச்சைக்காரனுக்கு நீங்கள் காசு கொடுத்தீங்கன்னா அது ஆர்ம்ஸ், அது தர்மம். ஆனால் கடவுளுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா இட் இஸ் ஹானர். கிவிங் டு எ பெகர் இஸ் ஆர்ம்ஸ் அண்ட் கிவிங் டு காட் இஸ் அ ஹானர். ஏழைக்கோ பிச்சை எடுக்கிறவனுக்கோ நீங்கள் தர்மம் பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா அது உதவி. ஆனால் கடவுளுக்கென்று நீங்கள் கொடுப்பது கடவுளை கனப்படுத்துகிறதா இருக்கிறது. அந்த பாட்டில் அவர்களுக்கு வச்சு விதைத்திட வந்தோம். எதுக்கு வந்தாங்களாமா? உங்களுடைய காணிக்கையை விதைத்து. நல்லா கவனிங்க. ஏன் விதை அப்படின்னா அது திரும்ப பலன் கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது. என்னத்தை நீங்கள் சோ பண்ணும்போது சீட் பண்ணும்போதெல்லாம் சொல்லணும், ஆண்டவரே உங்களுடைய தோட்டத்தில் உங்களுடைய ராஜ்யத்தில் நீர் கொடுத்ததில் ஒரு பங்கை நாங்கள் திரும்ப என்ன செய்கிறோம்? விதைக்கிறோம். அறுவடை செய்யும்போது பின்னி விரிப்பதற்கு சில தானியங்கள் எடுத்து என்ன செஞ்சுருக்காங்க? வச்சிருக்கிறாங்க. களஞ்சியங்களில் வந்து அறுவடை பண்ண தானியத்தை விதை தானியம் என்ன செஞ்சுருக்காங்க? வச்சிருக்கிறாங்க. ஏன்னா இந்த தானியம் மறுபடியும் விதைக்கும் பொழுது அடுத்த வருஷத்திற்கு உரிய பலன் என்ன செய்யுது? கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். இன்றைக்கு ஆண்டவருக்கென்று நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும் பொழுது, முதன்மைகளை கர்த்தர் கொடுக்கும் பொழுது, தேவன் மிகுதியானதை தேவன் ஆசீர்வதிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டியில் என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு பிடி அரிசி எடுத்து வைப்பாங்க. என்ன பண்ணுவாங்க? சமையல் பண்ணும் பொழுது அடுப்பில் போடும்போது ஒரு அரிசி எடுத்து வச்சுருப்பாங்க. அது அப்பப்போ ஏழைகளுக்கோ சபைக்கோ ஏதோ ஒரு சமையல் கொண்டு போய் கொடுப்பாங்க. இந்த காலத்தில் வந்து அதெல்லாம் பிடி அரிசினா என்னென்னு தெரியாது. நிறைய பேருக்கு அரிசி கூட பார்த்துருப்பாங்களான்னு தெரியாது. இப்போ எல்லாமே ஆன்லைனில் தான். சுடுதண்ணி வேணுனாலும் சுகி தேடுற நிலைமைக்கு வந்துருச்சு. மருமகிட்ட வந்து மாமியார் சொல்கிறாங்க, அம்மா பால் காயுது சிம்மில் வெய்ய அப்படின்னாங்களாம். இவ கேட்டாலாமா சிம் 1 சிம் 2 கேட்டாலாமா? என்னது? அந்த லெவலில் தான் நமக்கு இன்றைக்கி இருக்குது. அப்போ ஏன் அப்படின்னா அந்த புடி அரிசி எடுத்து வைக்கும் பொழுது பாருங்கள், அன்றைக்கு சொல்லுவாங்க, அன்றைக்கி வந்து அந்த எச்சா மீதி வந்தால் எவ்வளோ பேர் சாப்பிட்லாம். இதெல்லாம் லிட்டரலாக தெரியும். ரொம்ப ஆவிக்குரிய அனுபவம் கிடையாது, பெந்தேகோஸ்தே அனுபவம் கிடையாது, அபிஷேகம் கிடையாது. ஆனால் அவங்களுக்கு தெரியும், இதை எடுத்து ஏழைகளுக்கு வைக்கும்போது என் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். இது கொடுப்பது நிமித்தம் ஒரு ஆசீர்வாதம். ரைட். இப்போ ஏன் கொடுக்குறோம்? கொடுக்கறது நிமித்தம் பரிசுத்தமாக இருக்குது, மீதி பரிசுத்தமாக இருக்குது. இரண்டாவது, ஏன் கொடுக்குறோம் என்று சொன்னால், கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து கொடுக்குறோம். ரிமெம்பரிங் காட் ஃபார் வாட் ஹி ஹஸ் டன். கொண்டு போய் கொடுக்கும் பொழுது, இப்போ நமக்கு வந்து போட்டு விவசாயத்தையே பேசுவோமே. இப்போ நான் வந்து 100 மூட்டை நெல் விதைச்சிருக்கேன், எனக்கு பலனே வரலைன்னா நம்ம என்ன செஞ்சுருப்போம்? ஒன்றுமே வரலைங்க, புயல் அடிச்சிருச்சு, காற்று அடிச்சிருச்சு, அழிஞ்சிருச்சு, ஒரு ரிசல்ட்டு கூட வரல. என்ன நினைப்போம் நம்ம? உடனே சும்மா சொல்லுங்க, என்ன நினைப்போம்? எதுவுமே வரலைன்னா உடனே சொல்லுவோம், கடவுளுக்கு என்னமா இருக்கு, நான் இவ்வளோ பிரயாசப்பட்ட ஒன்றுமே வரல. ஆனால் வந்துச்சுன்னா ஆண்டரை மறந்துடுறாங்க. ஒருத்தர் ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கிறான். அவன் ஃப்ரெண்டு வந்து மேலே நின்று பார்க்குறான், அவனை கூப்பிட்றான், இவனுக்கு தெரியல. மேலே இருந்து ஒரு பேனா தூக்கி போட்டான், கீழே பார்த்தா எடுத்துகிட்டு போயிட்டான். மேலே இருந்து ஒரு ரூபா 2 ரூபா காயின்ஸை போட்டான், எடுத்துகிட்டு போயிட்டான். திரும்பி பார்க்கவே இல்லை. பேனா போட்டான், எடுத்துட்டான், காயின்ஸ் போட்டான், எடுத்துட்டான், வாட்சை போட்டான், எடுத்துட்டான், எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கிறான். இவன் திரும்பி பார்ப்பான், மேலே பார்க்கணும், எடுக்கல. மேலே வந்து ஒரு பெரிய கழுத்து டங்குன்னு போட்டான். யாரா அது அப்படின்னா, காசு போட்ட போது மேலே திரும்பி, வாட்சு போட்ட போது மேலே திரும்பி பார்க்கல. கல் போட்டால் நம்ம எப்போ மேலே பார்க்குறோம்? எப்போ பிரச்சனை வரும்போது அப்போ தான் பார்க்குறோம். அப்போ ஆண்டவர் எப்போ தேடுறோம் அப்படின்னா, நன்மை செய்திருக்கும் போது. ஆண்டவர் we do not remember the good things. அதனால் தாவீது சொல்றார், கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. இந்த 84 சங்கீதம் சொல்லும் பொழுது இட்ஸ் a psalm of peace. 23 சங்கீதம் psalm of popularity.
103 சங்கீதம் சாம் ஆஃப் தேங்க்ஸ் கிவிங். 51 சங்கீதம் சாங் ஆஃப் பிளைன்டிவ். அப்படின்னா அது வந்து குற்றப்படுத்துகிற பாடு அனுபவிக்கிற ஒரு சங்கீதம். 103 சங்கீதம் பார்த்தா நன்றி அறிதலின் சங்கீதம், ஜாய்ஃபுல் சாம். 23 சங்கீதம் பிரபலமான சங்கீதம். இந்த 84 சங்கீதத்தை குறித்து சொல்லும் பொழுது இட்ஸ் a song of remembrance, நினைவு கூறுதலின் சங்கீதம். அதாவது உள்ளுக்குள்ள உணர்வு அடைதலின் சங்கீதமாமா. இந்த சங்கீதத்தை பாடும்போது ஒரு உணர்வு உண்டானோமா. என்ன உணர்வுன்னா சொல்றாரு, சேனையின் கர்த்தாவே உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். இப்போதான் பிரசங்கத்துக்கே வர இதுக்கு வந்திருக்கேன் நான். சேனையின் கர்த்தாவே உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள் சொல்லிட்டு சொல்றாரு. அந்த 84 சங்கீதத்தில் வாசிங்க பார்க்கலாம். என் ராஜாவும் என் தேவனுமாகிய கர்த்தாவே உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் வீடும் தகைவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்தது. உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்தது. இப்போ இந்த கோரான் புத்தரை சொல்கிறாங்க, ஆண்டவரே உம்முடைய ஆலயத்தில் நாங்கள் வாசற்படியில் வெளியே நிற்கிறோம், எங்கள் வேலை எடுபடி வேலை. ஆனால் உங்கள் பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவி. என்ன அடைக்கலான் குருவி அப்படின்னா, அடைக்கலான் குருவி அப்படின்னாலே அதில் வார்த்தை என்னன்னா அதுக்கு அடைக்கலம் கிடையாது. என்ன கிடையாது? அது அடைக்கலத்தை தேடி ஓடுற குருவி. என்ன தேடி அடைக்கலம். இந்த தகைவலான் குருவி என்னன்னா, நீதிமொழியில் சொல்றாரு, அடைக்கலான் குருவி அலைந்து திரிவதை போலவும் தகைவலான் குருவி பறந்து திரிவதை போலவும் காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது. இப்போ இந்த 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 அடைக்கலான் குருவிக்கு ஒரு அடைக்கலம் கிடையாது, தகைவலான் குருவிக்கு தங்குறதுக்கு என்ன கிடையாது. இது பறக்குது, லபலபன்னு பறக்குது, எங்கேயாச்சும் இடம் கிடைக்குமா நிற்குமா அப்படின்ட்டு. அப்படின்னா அது வேற மீனிங்கில் சொல்கிற கான்டெக்ட், சாபம் பறந்து போய் தங்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தகைவலான் குருவிக்கு ரெஸ்ட்லெஸ், இட் டசன்ட் ஹேவ் அ ஹோம். அடைக்கலான் குருவிக்கு தங்குவதற்கு இடம் கிடையாது, ஒரு அடைக்கலம் கிடையாது. பாருங்க, இன்னொன்று, இந்த அடைக்கலான் குருவி இட்ஸ் இன்சிக்னிஃபிகண்ட். எப்படி ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகள் வைக்கிறார்கள் அல்லவா, ஆனாலும் உங்களை பிதாவின் சித்தம் இல்லாமல் ஒன்றாவது தரையில் கீழே விழுவது இல்லை. ஒரு இடத்துல ஒரு காசுக்கு 2, இன்னொரு இடத்துல 2 காசுக்கு 5 அப்படின்றாங்க. அப்படின்னா 2 காசுக்கு 5 வாங்கினா என்ன அர்த்தம்னா, 2 வாங்கினா 1 ஃப்ரீ ஆஃபரில் வந்திருக்கு. என்ன வந்திருக்கு? 1 தள்ளுபடியில் டிஸ்கவுண்ட்டில் வந்திருக்கு. அப்போ அது டிஸ்கவுண்ட்டில் வந்த அடைக்கலான் குருவியை கூட தேவன் நினைக்கிறாரு. அவர் சொல்கிறாரு, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும். தகைவலான் குருவி ரெஸ்ட்லெஸ், எங்கே போகிறதுன்னு தெரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அலைமோதன படபடன்னு இருக்கிற ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிறவனுக்கும் அடைக்கலம் இல்லாமல் இருக்கிறவனுக்கும் அடைக்கலமும் ரெஸ்ட்டும் கொடுக்கக்கூடிய ஒரே இடம் தேவனுடைய சமூகமாக இருக்குது. ஆகையால் தான் இங்கே வருகிறோம். அதான் ஆண்டவர் சொன்ன, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கல் நீங்கள் எல்லாரும் வாருங்கள், நான் உங்களுக்கு ஐ வில் கிவ் யூ ரெஸ்ட். நம்ம ஆராதிக்கிற இந்த நாள், ஒருவன் நம்ம இந்த ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள்னு சொல்கிறோம். ஆனால் ஆக்சுவல் ஓய்வு நாளில் ஓய்வு நாள் அப்படின்னாலே டே ஆஃப் ரெஸ்ட். என்னது அப்படின்னா அமைதியாக ரெஸ்ட் இருக்கணும். எங்கே ரெஸ்ட் அப்படின்னா தேவ சமூகம் தான் ரெஸ்ட். அவருடைய சமூகத்தில் தான் இளைப்பாறுதல், ஆண்டுடைய பிரசன்னத்தில் தான் இளைப்பாறுதல். சொல்கிறாரு ஆண்டு சொல்கிறாரு, 6 நாள் எல்லாவற்றையும் படைத்து முடித்த பின்பு 7ஆம் நாளே தேவன் என்ன செஞ்சார்? மனுஷனை உண்டாக்குற வரைக்கும், மனுஷனுக்கு தேவையானதெல்லாம் படைக்கிற வரைக்கும் கர்த்தருக்கு ரெஸ்டே கிடையாது. மனுஷனை முன்னாடி படைச்சிட்டு மற்றெல்லாம் படைச்சாரா? மற்ற எல்லாத்தையும் முன்னாடி படைச்சிட்டு மனுஷனை படைச்சாரா? சொல்லுங்க ஐயா. எதை மனுஷனுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் தான் மனுஷனை படைச்சாரு. அப்படி படைச்சதுக்கு அப்புறம் தான் அப்பாடி அப்படின்னு என்ன சொன்னார்? அப்படி என்றால் உங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் தேவன் முன்கூட்டியே செய்து வைத்து இருக்கிறார். ஆயத்த மண்ணில் கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, மனுஷர் இதயத்தில் தோன்றவில்லை, அவை எல்லாவற்றையும் தேவன் உலக தோற்றத்திற்கு முன் குறித்து இருக்கிறார். What he has prepared for your eyes have not seen,
உங்களுக்கு ஆயத்தம் பண்ணதை உங்கள் கண்ணு பார்க்கல, காது கேட்கல, மனுஷனோட இதயத்தில் அது தோன்றவும் இல்லை. இவையெல்லாம் அட்வான்ஸாக கத்தர் பண்ணிட்டாரு, பண்ணி ட்ரெஸ் எடுக்கு. இன்றைக்கு இந்த சாபத் ஆண்டவருடைய சமூகத்தில் இளைப்பாறக்கூடிய ஒன்று என்ன, அது தேவனுடைய பிரசன்னமாக இருக்குது. ஒருவேளை இந்த 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 ஆலயம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அழகாக இருக்குதுங்க. இந்த பியூட்டிஃபுல்லாக இல்லாட்டி கூட, இது சின்ன சாதாரண இடமா இருந்தாலும் கூட, அங்கே உங்களுக்கு இளைப்பாறுதலை கத்தர் கட்டளையிடுகிற ஆண்டவராக இருக்கிறார். ஆமென். அப்போ அடைக்கலான் குருவிக்கு இன்சிக்னிஃபிகன்ட், அதுக்கு வேல்யூ கிடையாது, அதுக்கு மதிப்பு கிடையாது. அது ஒரு காசுக்கு கொசுரா வந்த ஒரு குருவியை கூட ஆண்டு தம்முடைய பீடலில் வைத்திருக்கிறாரு. அலைந்து திரிகிற ஒரு தகைவலான் குருவிக்கு ஒரு இடம் கிடைச்சது அப்படின்னு சொல்லி அடுத்த வாசிங்க பார்க்கலாம். உண்மையிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இறுதியில் செவ்வையான வழியிலே கொண்டிருக்கிறவர்களும் நல்லா கவனிங்க. உம்முடைய ஆலயத்தில் தங்கி இருப்பவர்கள் பாக்கியவன். Blessed is the person who stays in your temple. ஒன்று. ரெண்டாவது அடுத்த வாசிங்க, உண்மையிலே பலன் கொள்கிற, ஒன்று seeks for strength is a blessed one. மூணாவது தங்கள் இருதயத்தில் சுத்தமானவர்கள், இன்டெகிரிட்டி, ட்ரஸ்ட் இங்கிலீஷில் வருது, இதில் வேற மாதிரி இருக்கு. ஒன்று ட்ரஸ்ட் இன் த காட். அப்போ யார் தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிறாங்களோ அவங்க பிளஸடு, யார் அங்கே இருக்கிறாங்களோ அவங்களுக்கு பலத்தின் மேல் பலன் அடைவார்கள். அவர் யார் அங்கே இருக்கிறார் உண்மையாய் கர்த்தரை தேடுகிறார்களோ அவர்கள் ஆசீர்வாதமாய் பிளஸடாக இருப்பாங்கன்னு சொல்லி வசனம் போட்டிருக்கு. அப்போ தேவ சமூகத்தில் வந்தீங்கன்னா நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. தேவ சமூகத்துக்கு வந்தீங்கன்னா நீங்கள் பலன் அடைவீங்க. தேவ சமூகத்தில் வந்தீங்கன்னா உங்கள் இதயத்தில் உள்ள செம்மையான காரியங்களுக்கு, நீ வைக்கிற ட்ரஸ்ட்டுக்கு, நீ வைக்கிற நம்பிக்கைக்கு, நீ பாராட்டுகிற விசுவாசத்துக்கு தேவன் பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த பிளஸட் என்ற வேர்டு பரூக் என்ற வேர்டு பயன்படுத்து, எபிரேய வார்த்தை பராக், பெரேக்கா, இதெல்லாம் அதுலேருந்து வந்துச்சு. பரூக் என்ற வேர்டு பாருங்க. இந்த பாக்கியவான் என்ற வார்த்தை 3 எபிரேய எழுத்துக்கள் பயன்படுத்துது. பெய்த், ரேஷ், கஃப் என்று சொல்ல. பெய்த் என்றால் வீடு, ரேஷ் என்றால் தலை, கஃப் என்றால் கரம். அப்படின்னா இந்த ஆசீர்வாதம் என்னன்னா, தலையாகிய கிறிஸ்துவின் கரம் உங்கள் வீட்டில் எப்பெல்லாம் இருக்குதோ அப்போல்லாம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த ஆசீர்வாதத்தை பார்த்தீங்கன்னா முழங்கால் படியிட்டு வாங்கிக்குவாங்க. பராக்கா முழங்கால் படியிட்டு பெற்றுக்கொள்வது, தலையில் மீது பெற்றுக்கொள்வது. அதனால தான் நிறைய காரியங்கள் செய்கிறாங்க. இப்போ ஆண் எப்படி பாக்கியவான்னு தெரியுமா? தேவனாகிய தலையாகிய கிறிஸ்து எந்தெந்த வீட்டிலலாம் தலைமைத்துவத்தோடு இருக்கிறாரோ அவருடைய கரம் அங்கே இருந்துச்சுன்னா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆண்டவரோட சமூகத்தில் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் எப்போதும் துதித்து கொண்டு இருப்பார். என்ன பண்ணுவாங்களாமா? அப்படின்னா இந்த மர்மர் சொன்ன பார்த்தீங்களா, முறுமுறுப்பு. இந்த மர்மருக்கு அப்படியே டைரக்ட் ஆப்போசிட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரைசிங். என்னது? இது முறுமுறுக்கிறது, இது துதிக்கிறது. கோராகின் புத்திரர் முறுமுறுத்தார்கள், ஆனால் இப்போ என்ன செய்கிறாங்க? துதிக்கிறாங்க. உங்களை தேவன் எதற்கு உண்டாக்கியிருக்கார் அப்படின்னா துதிக்கும்படிக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? உண்டு சொல்றாரு. இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுது, இவர்கள் என் துதியை, இங்கிலீஷில் ஐ வில் ரெக்கார்ட் their நேம், ஐ வில் ரிஜிஸ்டர் தை நேம், தோஸ் who praise ஐ வில் ரிஜிஸ்டர் தை நேம் அப்படின்னு இருக்காம. என்ன இருக்காமா? அப்படின்னா நீங்கள் துதிச்சிங்க அப்படின்னா ஆண்டு எழுதுவார், எஸ்தர் துதித்தாள், எஸ்தர் எனக்கு நன்றி செலுத்தினார், ஐ ரெக்கார்ட், ஐ ரெகக்னைஸ் அப்படின்னு இருக்கான். நீங்கள் பண்ணுற துதி ஸ்தோத்திரத்தை கர்த்தர் ரெஜிஸ்டர் பண்ணுவார். அப்படின்னா நல்லா கவனிங்க. ஸ்கூல் டீச்சர்ஸ் தெரியும். ஸ்கூல் டீச்சர்ஸ் ஒரு பையன் வந்திருக்கிறானா வரலையான்னு என்ன சொல்லுவாங்க? எப்படி கண்டுபிடிப்பாங்க? அட்டெண்டன்ஸ் எடுக்கிறது என்ன சொல்லுவாங்க? பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு என்ன சொல்லுவாங்க? ப்ரெசன்ட், உள்ளேன் ஐயா. நான் ஏன் உள்ளே தமிழில் சொல்கிறேன்னா, என் ஒய்ஃப் தமிழ் மீடியம் ஸ்கூல் டீச்சர், அதனால் உள்ளேன் ஐயா நான் சொல்கிறேன். நான் படித்தது இங்கிலீஷ் மீடியம் தான், அதனால சொல்கிறேன் நான் உள்ளேன் ஐயா. ஒரு நாஸ்திகவாதி இருந்தான். அவன் கடவுள் பக்தி அற்றவன், கடவுள் இல்லை. அவன் பையனுக்கு கடவுள் இல்லைன்னே பேர் வச்சான். என்ன பேர் வச்சானாமா? இப்போ வாதியார் பேர் கூப்பிட்றாரு, ராபர்ட் உள்ளேனையா, கீதா உள்ளேனையா, சங்கர் உள்ளேனையா, கடவுள் இல்லை உள்ளேனையா அப்படின்னா அவன் என்ன சொன்னானாமா? கடவுள் இல்லை, ஆனால் என் நாமத்தை நீ பிரஸ்தாபப்படுத்தினா ஐ வில் ரெக்கார்ட் யுவர் நேம், ஐ ரிஜிஸ்டர் யுவர் நேம், ஐ ரெக்கார்ட், அதை ரெக்கக்னைஸ் பண்ணுவோம் அப்படின்ற. அப்போ நீங்கள் துதி செலுத்தும் பொழுதெல்லாம் கர்த்தர் உங்கள் பேரை ரெக்கார்ட் பண்ணுற ஆண்டவராக இருக்கிறார்.
சும்மா வந்து உங்களை துதி சொல்லு, நன்றி செலுத்து, கையை உயர்த்து அப்படிலாம் சும்மா வந்து அவங்க சொல்ல. அது நாட், அதில் ஏதோ ஒரு ரகசியம் இருக்குது. முழங்கால் படிக்கிட்டால் ஒரு ரகசியம், கையை உயர்த்தினா ஒரு ரகசியம். எனக்கு நேரம் ஒரு 5 minutes நான் முடிச்சிடறேன். எத்தனை பேர் கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுறீங்க? இப்படி இல்லை. இந்த அரைக்கொடி வந்து அரைக்கம்பத்தில் பறந்தால் என்ன அர்த்தம்? கொடி வந்து கொடி தெரியுமா? தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறந்தால் என்ன அர்த்தம்? பெரிய, நம்ம தலைவர் வந்து அதோட பெரிய தலைவர். நீங்கள் எப்படி கையை உயர்த்தினீங்க? நிறைய பேர் உயர்த்தி, நிறைய பேருக்கு தலைவரே கிடையாது நினைக்கிறேன். இல்லை பரவாயில்ல, நீங்கள் உயர்த்த தயவுசெய்து கை தூக்காது. தலைவர் இல்லை உங்களுக்கு. கையை உயர்த்துறது எதற்கு என்றால், சொல்கிறார் பாஸ்டர் சொன்ன, கையை உயர்த்தி ஆராதனை பண்ணுங்க, ஆண்டவரே கை வலிக்குது, இவரை தூக்க சொல்லிட்டார். நீ கையை உயர்த்தும் போதெல்லாம் கர்த்தரை கனப்படுத்துறீங்க. இந்த கையை உயர்த்தும் பொழுது அதற்கு பேர் வந்து என்ன தெரியுமா? யாடா என்ற வார்த்தையை பயன்படுத்துறது. என்ன வார்த்தை? யாடா. உன் நிலைமை அறிந்து உதவி செய்கிற கர்த்தர். அப்படின்னா நீ கரங்களை உயர்த்தும் போது, ஒரு கையை உயர்த்தினா டோடா அப்படின்னா கர்த்தர் செய்த நன்மைக்காக செய்ய போகிறதுக்காக நன்றி. 2 கையை உயர்த்தினீங்கன்னா காட் நோஸ் யுவர் சர்க்கம்ஸ்டான்சஸ். சூழ்நிலை நிறைய பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்லாம் சொல்லுவாங்க. அந்த காலத்தில் பார்த்துருக்கேன், எனக்கு பிரச்சனை வந்தால் சர்ச்சுக்கு போவேன், ஓரமாக முட்டி போடுவேன், 2 கையை உயர்த்தி கொஞ்சம் நேரம் இருப்பேன்ப்பா, எல்லா பிரச்சனையும் தீர்ந்துன்னு சொல்லுவாங்க. அவங்க சும்மா சொல்ல, அந்த 2 கையை உயர்த்தும் போது காட் சீஸ் யுவர் சர்க்கம்ஸ்டான்ஸ், உங்கள் சூழ்நிலை அறிந்து பதில் கொடுக்குற ஆண்டவராக இருக்கிறார். நீ யோசிக்கலாம், எப்படிங்க கர்த்தருக்கு தெரியுமா கையை உயர்த்தினா போதுமா? அதான் அதுக்கு அர்த்தம். ஒருத்தர் வெள்ளத்தில் அடிச்சுட்டு போகிறாங்க, தண்ணியில் வெள்ளத்தில் அடிச்சுட்டு போகிறாங்க. வெள்ளத்தில் அடித்து கொண்டு போகும் பொழுது அவங்க என்ன செய்வாங்க? என்னம்மா? ஹாய், ஹலோ, அப்படிதானே, எப்படி இருக்கீங்க, அப்படிதானே, என்ன செய்வாங்க? கையை உயர்த்தி காப்பாற்றுன்னு சொன்னாலும் கேட்காது, என்ன தான் செய்யும்? இப்போ மேலே ஒருத்தர் ஹெலிகாப்டர்லேயோ இதுலேயோ வரான், கயிறை போடுறான், ஏதோ போட்டில் வராங்க, காப்பாற்ற வரான். மேலேருந்து வரவன் பார்ப்பானா? யார்? நம்ம சர்ச்சா, ஃப்ரீவில் பேப்டிஸ்ட் சர்ச்சா, சிஎஸ்சி சர்ச்சா, ஏஜி சர்ச்சா, அதெல்லாம் பார்ப்பானா? எதை பார்ப்பான் அவன்? என்ன பார்ப்பேன்? நம்ம ஊருக்காரரா, சொந்தக்காரரா, மாமனா, அதெல்லாம் பார்ப்பானா? எதை பார்ப்பான்? உலகத்தில் இருக்கிறவனே ஒருத்தன் பிரச்சனை இருக்கும்போது அவன் ஆள் ஆணா பெண்ணான்னு கூட தெரியாது, எதை மாத்திரம் தான் பார்க்குறான்? கையை மாத்திரம் தான் பார்த்து என்ன செய்கிறான்? உடனே உலகத்தில் இருக்கிறவனே கையை உயர்த்தும் போது உன்னை தூக்கி விட்றான். அப்படின்னா ஆண்டவர் சமூகத்தில் நீ கையை உயர்த்தும் பொழுது நீ யாராக இருந்தாலும் உங்களை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். இப்பயாச்சும் கையை உயர்த்துங்களேன். அல்லேலூயா. அப்பா, என்னென்னலாம் வித்து காட்ட வேண்டியது இருக்குல்ல. சரி, நான் இங்கே தள்ளி போயிட்டு நினைக்கிறேன். ரைட், ஸ்தோத்திரம். அந்த அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவலான் குருவிக்கு கூடுதல் வைக்கும். இவர்கள் எப்பொழுது என்ன செய்வாங்களாமா? துதித்து கொண்டே இருப்பார். அப்படியே 6க்கு வந்துருங்கம்மா, 6ஆம் வசனம் வந்துருங்க. அவர் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்கிறார்கள். மலையும் குளங்களை, அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை தேவனுடைய ஆலயத்திற்கு எருசலேமுக்கு போகும் பொழுது, எருசலேமுக்கு போகும்போது, எருசலேம் பார்த்தீங்கன்னா மலைகள் பள்ளத்தாக்கில் உள்ள இடம். எருசலேமுக்கு போனவங்களுக்கு தெரியும். இந்த எருசலேம் தேவாலயத்துக்கு போகும்போது கொஞ்சம் மேடாக தான் இருக்கும். ரீசனாக என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வேலி வழியாக தான், இந்த பள்ளத்தாக்கு வழியாக தான் இறங்கி போவாங்களாம். இட்ஸ் கால்ட் வீப்பிங் வேலி. இந்த பாக்கா என்று சொல்லக்கூடிய, இங்கிலீஷில் பாக்கா என்று போடப்பட்டிருக்கிறது, இன்னொரு இடத்துல பால்சம் என்று போடப்பட்டிருக்கிறது, இன்னொரு இடத்துல முசுக்கட்டை செடிகள் உள்ள இடம் போடப்பட்டிருக்கு, மஸ்கிட்டோ ட்ரீஸ் அப்படின்னு போடப்பட்டிருக்கு. இது எங்கே இருக்குன்னா 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்தில் வாசிங்கன்னா தாவீது வந்து கேட்க வரான், ஆண்டவரை யுத்தத்துக்கு போகலாமான்னு சொல்லும்போது கர்த்தர் சொல்கிறாரு, முசுக்கட்டை செடிகளின் நுனியில் எழும்புகிற இரைச்சலை கேட்கும்போது நீ என்ன செய்? நீ புறப்படு. ரைட். இப்போ அது இட்ஸ் வேலி ஆஃப் பாக்கா, பால்சம், மஸ்கிட்டர் ட்ரீஸ். இந்த வேலி ஆஃப் பாக்கால இந்த முசுக்கட்டை செடிகளின் நுனிகளில் எழும்புகிற சத்தம் அப்படின்னு போட்டிருக்கு. ஆனால் அந்த முசுக்கட்டை செடிகள் ஒன்றோடு ஒன்று உரசும் பொழுது சத்தம் இல்லை. அது அப்படி இடிக்கும்போது அந்த இலைகள் அதெல்லாம் பட்டு அதுலேருந்து ஒரு தண்ணீர் மாதிரி வெளியே வரும். அது ஒரு வாசனை நிறைந்த ஒரு திரவமாய், ஒரு ஃப்ராக்ரன்ஸ், ஒரு சென்ட், ஒரு அரோமா, ஒரு இனிமையான ஒரு மனம் அதுலேருந்து புறப்படுமாம். ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த செடி உரசும் பொழுது வருகிற மனம் உனக்கு தென்படும் பொழுது நீ புறப்படு. அவர் சொல்கிறார், கர்த்தர் உனக்கு முன்னே யுத்தத்தில் ஜெயம் கொடுப்பா. அதெல்லாம் வேறு.
இந்த செடி உரசும் பொழுது வாசனை வரும்போது நீ புறப்படு, உனக்கு அட்வான்ஸாக வெற்றியை கர்த்தர் வச்சிருக்கிறாருன்னு சொல்கிறாரு. அப்படின்னா இந்த செடி உரசும் பொழுது எப்படி தண்ணீர் வருதோ, எப்படி வாசனை வருதோ, எப்படி அந்த ஸ்மெல் வருதோ, அதே போல் நீங்கள் தேவ சமூகத்தில் நீங்கள் அப்படியே உரசி நீங்கள் அர்ப்பணித்து இருக்கும் பொழுது உங்கள் கண்ணிலிருந்து சில தண்ணீர் வரும் பொழுது, கண்ணீர் வரும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு அட்வான்ஸாக வெற்றியை கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார். அவர் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை போகும்போது கண்ணீரோடு தான் போனாங்க. ஆனால் உள்ள கடந்து போகும்போது குற்றால நீர்வீழ்ச்சி போல மாறிடுச்சாமா. ஜாய்ஃபுல் நேச்சர். உள்ள போகும்போது பாடோட பிரச்சனையோடு தான் போனாங்க, ஆனால் வெளியே வரும்பொழுது மகிழ்ச்சியாக தான் வராங்க. அப்போ தேவ சமூகத்துக்குள்ளே போகும்பொழுது பிரச்சனையோடு, போராட்டத்தோடு, கண்ணீரோடு தான் உள்ளே போகிறாங்க. ஆனால் போன வண்ணமாய் திரும்பி வருவதில்லை, வேறு வண்ணமாய் தேவன் மாற்றுகிற ஆண்டவராய் இருக்கிறார். நான் எங்கள் பாஸ் சொல்லுவார், a person who does not go to church, it makes him weak. A weak without God's church makes a person weak அப்படின்னுவார். என்னது? A weak without God's church makes him weak. அப்படின்னா ஒரு வாரம் வீக், WEEK, ஒரு வாரம் சர்ச்சுக்கு போகலைன்னா உனக்கு WEEK என்ன ஆயிடுவே நீ? இப்போ இங்கே சொல்லுது பலத்தின் மேலே பலம். நல்லா கவனிங்க. ஒரு 10 கிலோமீட்டர் வாக்கிங் போகிறீங்க, என்ன செய்கிறீங்க? 10 கிலோ நடக்க கடைசியில் 10வது கிலோமீட்டர் போகும்போது உங்களுக்கு ஸ்ட்ரென்த்து இருக்குமா, ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்குமா? இங்கே சொல்லுது ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போகும்போது அவர்கள் பலத்தின் மேல் பலன் அடையும். அப்படின்னா என்னென்னா you walk and come closer to God. அப்படின்னா தேவ பிரசன்னத்துக்கு எவ்வளோ பாடுபட்டு தூரத்து வந்துட்டே இருந்தீங்கன்னா கிட்ட வர வர பலவீனம் அல்ல, பலன் அடைந்து கொண்டே நீ இருப்பாய். தேவ சமூகம் உன்னை பலப்படுத்தக்கூடிய ஒன்றார். எருசலேம் ஆலயத்துக்கு போகும்போது ஐயோ இந்த பள்ளத்தாக்கு வழியாக போகணும், இந்த மேடு ஏறி போகணும், இப்படி கஷ்டப்பட்டு போகணும்னு நினைக்கிற அவங்க போகும்போது வசந்து ஸ்ட்ரென்த் அப்பான் ஸ்ட்ரென்த். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து. நீங்கள் நடக்க ஓடினாலும் இளைப்படையார், நடந்தாலும் சோர்வடையார். வாக் த்ரூ த வேலி ஆஃப் பாக்கா, அழுகின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார். 10வது வசனம் வாசிங்கம்மா. ஆயிரம் நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரு நாள் நல்லது. அப்படின்னா 1000 days is better. உங்களுக்கு புரியும்படி நான் சொல்லணும் அப்படின்னா 1000 நாள் கிட்டத்தட்ட 3.5 வருஷம் இல்லை 3 வருஷம் நீங்கள் வேலை செஞ்சு சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தை, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், நீங்கள் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தை 3 வருஷம் வேலை செஞ்சு சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தை ஒரு நாள் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்தீங்கன்னா அதுக்கு ஈக்குவலாக கொடுப்பார். அதான் அதுக்கு அர்த்தம். உங்களுக்கு புரியும்படி நான் சொல்கிறேன். 1000 நாளை பார்க்கிலும் உடைய பிரகாரங்களில் செல்லும் ஒரு நாள். இஸ்ரேல் மக்கள் 3 முக்கிய பண்டிகைகளுக்கு கடவுள் ஆலயத்துக்கு வருவாங்களாமா. அப்போ யோசிக்கிறீங்க, அப்படியா இனிமேல் 3 தடவை தான் நம்ம வரணும் அப்படின்னு மனசு நினைக்கிற மாதிரி தெரியுது. 3 முக்கிய பண்டிகை, பஸ்கா, பெசக், அப்புறம் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ், இந்த பலிகள் செலுத்துகிற பண்டிகை. அப்போ இது 3 பண்டிகைகளுக்கு வரும்பொழுது பெந்தெகோஸ்தே பண்டிகைலாம் ஒரு 3 பண்டிகைகளுக்கு தான் தேவனுடைய ஆலயத்துக்கு வருவாங்க. இந்த ஒவ்வொரு பண்டிகைக்கு ஒவ்வொரு வருஷமும் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா 6 மாதம் அவங்களுக்கு ட்ராவல் டைம் போயிருமா. வந்துட்டு போகிறதுக்கு 6 மாதம் அவங்களோட பிஸ்னஸ் டைம் போயிருமாமா ட்ராவல் டைமில். ஆனால் மீதி போய் 6 மாதம் வேலை செய்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த 6 மாதம் செய்கிற வேலையில் அடுத்த 3 வருஷத்திற்கு உரிய லாபத்தை பலனை அவங்க எடுத்துருவாங்களாமா. நீ உலகத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய பணக்காரன் இதில் பார்த்தீங்கன்னா அவங்க தான் அறிவாளி லெவல் தான், சயின்டிஸ்ட் அவங்க தான், அநேக கண்டுபிடிப்புகள் அவங்க தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஏனென்றால் தேவனுடைய ஆலயத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க, தேவனுடைய சமூகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அந்த சந்ததியை தேவன் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நீங்கள் ஆண்டவருக்கு முதன்மையானவிலை கொடுக்கும் பொழுது, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஆண்டவருக்குன்ற முதன்மையான நீங்கள் செலுத்தும் பொழுது உங்கள் தேவைகளை கர்த்தர் முந்தின மாவு, பிசைந்த மாவு எப்படி மற்ற மாவையும் முழு பரிசுத்தமாக்குதோ உங்கள் முன்னிலைமையிலும் பின்னிலைமை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவா இது என்ன செய்கிறாரு வச்சிருக்கிறார். நீங்கள் கொண்டு வந்து கொடுக்குறதுல பெஸ்ட்டை, ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸை, வாட் எவர் இட் மே பி, எதை நீங்கள் கொடுத்தாலும் கர்த்தர் அதை பின்னும் ஆசீர்வாதமாய் மாற்றுகிறவராய் இருக்கிறார்.
லேவியராகமத்தில் சொல்றாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலி செலுத்துவாயானால் அதை மனப்பூர்வமாய், இங்கிலீஷில் நீ செலுத்துகிற பலி லெட் இட் பி அக்செப்டட் பிஃபோர் காட். நீங்கள் என்ன செலுத்துறீங்களோ அதை தேவன் அக்செப்ட் பண்ணுமாமா. நீங்கள் அல்லேலூயா சொன்னாலும் கர்த்தர் அக்செப்ட் பண்ணுவார். நீங்கள் காணி கொண்டு வந்து கொடுத்தாலும் கர்த்தர் அக்செப்ட் பண்ணுவார். ஆண்டவருக்கு நீங்கள் உழைத்தாலும் கர்த்தர் அக்செப்ட் பண்ணுவார். எதெல்லாம் பலி, எதிலெல்லாம் வலி இருக்கோ அதெல்லாம் கர்த்தருக்கு நீங்கள் செலுத்தும் போது, பெயின்ஃபுல்லாக கஷ்டப்பட்டு நீங்கள் பாடுபட்டு கர்த்தருக்காக சரி நீங்கள் செய்யும் பொழுது அதற்கேற்ற பலனை தேவன் கொடுக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென். அல்லேலூயா.